जननी जन्म सौख्यानां वर्धनी कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः வேயிறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரை திங்கள் கங்கை முடிமேல் அணிந்த என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டு முடனே ஆசர நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். மக்கள் ஜோதிடர், மருத்துவ ஜோதிடர். உங்களுக்கு இந்த வார ராசி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இந்த வார ராசி பலன் அடிப்படையிலே கிரக நிலைகளை வைத்து நம்ம எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்ல போறோம். என்னென்ன மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கு, என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ணணும், எப்படி பண்ணணும், என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்யணும் செய்யக்கூடாது, என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அப்படி நம்ம தெரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயத்துலதான் நம்ம எல்லாருக்குமே நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நமக்கு தெரியும். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம என்னென்ன பண்ணணும் எப்படி பண்ணணுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம என்ன சொல்ல வரோம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். சுபம், வாழ்க வளமுடன். சிம்மராசி நேயர்களே, சிம்மராசிக்கு எப்படி இருக்கு? இந்த வாரம் ஒரு எதிரி உருவாக வாய்ப்பு உண்டு. ஒரு எதிரி உருவாக போறாங்க. வேலை செய்யற இடமா இருக்கலாம், தொழில் செய்யக்கூடிய இடமா இருக்கலாம். அந்த எதிரி ஹித சத்ரு அனுகூல சத்ரு அப்படின்னு சொல்லுவோம். அந்த எதிரி உங்களுக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்க போறது. ரொம்ப கவனமா இருங்க. ஏற்கனவே அஷ்டமச்சனி, இன்னொன்னு ஏற்கனவே இப்ப ஜென்ம ராசியில வேற கிரகங்கள்லாம் இருக்கு. ரொம்ப கஷ்டம். மூலத்துக்கு 2 பக்கெட் அடின்னு உங்களுக்கு 4 பக்கெட் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. எதுவா இருந்தாலும் பார்த்து செயல்பாடு பண்ணுங்க. நான் இருக்க, நீங்க கவலைப்படாதீங்க. போன் பண்ணுங்க, நான் பாத்துக்கிறேன். எதுவா இருந்தாலும் ஒரு போன் பண்ணி எனக்கு சொல்லுங்க. சுயஜாதகத்தை பார்த்துட்டு. மனைவியால் தொல்லை, மனைவி அல்லது கணவன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா இந்த வாரத்துல என்ன மாதிரி ஏமாற்றி விட்டு செல்லலாம். ஏமாற்றி விட்டு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றி விட்டு செல்லலாம். மனைவி அல்லது கணவன் யாராவது ஒருத்தர், ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் ஆண், அந்த ஒரு விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு. ஆணாக இருக்கக்கூடிய கணவன், அதாவது ஒரு ஆண் ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு வீட்டுல கணவன் மனைவியா இருக்கக்கூடிய ஒரு கணவன் இன்னும் ஒரு பெண் தொடர்பால் இன்னொரு பெண்ணால ஒரு தொடர்பு ஏற்பட்டு அந்த தொடர்பு தெரிய வந்து அந்த குடும்பத்துல கொஞ்சம் அசிங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தும். சோ கொஞ்சம் கவனமா இருங்க. அதே போல கணவரை ஏமாற்றி விட்டு செல்லக்கூடிய மனைவி, குழந்தைகளை கூப்பிட்டு, ஒரு குழந்தையோ 2 குழந்தையோ கூப்பிட்டு ஒரு ரிலேஷன்ஷிப் காரணமாக கணவரை ஏமாற்றி விட்டு செல்லக்கூடிய ஒரு பெண்ணும் அந்த ஸ்தானத்துல இருக்காங்க. இந்த வாரத்துல அந்த மாதிரியான சில சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் வரும். சோ கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணணும், பார்த்து கவனமா இருக்கணும். அதுலயும் முக்கியமாக ஜி என்ற எழுத்து, கே என்ற எழுத்து, எம் என்ற எழுத்து, ஆர் என்ற எழுத்து மிகுந்த கவனம் தேவை இந்த வாரத்துக்கு மட்டும். சோ இந்த எழுத்துக்கள்ல உள்ளவர்கள் ரொம்ப கொஞ்சம் பார்த்து எச்சரிக்கையோட நடந்து கொள்வது நல்லது. ஒண்ணு. அடுத்ததாக இந்த வேலை விஷயம், மற்ற விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது சிம்மராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு, பதவி, பொறுப்பு அல்லது அதிகாரம் தொடர்பான முக்கிய மாற்றங்கள் உருவாகலாம். உங்களை பேசுபவர்களை விட உங்களை கவனித்து பார்க்கும் மனிதர்களே அதிகம். அலுவலக அரசியலில் உணர்ச்சி வசப்படாதீர்கள். ஆபீஸ் பாலிடிக்ஸ்ங்கிறது எல்லாத்திலும் இருக்கும். உணர்ச்சி வசப்பட்டு பேசுறது, அப்படியே தாம் தும் குதிக்கிறது பார்த்து செய்யுங்க. புதிய ஒப்பந்தம், விரிவாக்கம் அல்லது முதலீடு செய்யும் முன் சட்ட ரீதியான ஆவணங்களை முழுமையாக சரிபார்க்கும். நண்பர்கள் பணத்தை முதலீடு செய்வது நிதானம் தேவை. அதே போல வீட்டுல தாய் மாமாவுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. மூத்த சகோதரனுக்கு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சொத்து தொடர்பான பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ இதெல்லாம் மைண்ட்ல கொண்டு வந்துக்கோங்க. குடும்பத்தில் உள்ள ஒரு முடிவை அனைவரும் ஏற்க மாட்டார்கள். விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இருந்தால் பெரிய பிரச்சனை தவிர்க்கப்படும். நீ ஏதாவது ஒரு கருத்து சொல்ற அப்படின்னு சொன்னா குடும்பத்துல கேட்க மாட்டாங்க, பிரச்சனை பண்ணுவாங்க. கொஞ்சம் பார்த்துக்கோ. பெரிய லாப ஆசை இந்த வாரம் ஆபத்தை உருவாக்கலாம். பொறுமையாக செயல்படுவது பாதுகாப்பை தரும். இதயம், ரத்த அழுத்தம், முதுகுவலி, அதிக மன அழுத்தம் போன்றவற்றை கவனம் தேவை. மூத்த குடிமக்கள் உடல் சோர்வை அலட்சியப்படுத்த வேண்டாம். சோ கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. கோபத்தில் பேசும் ஒரு வார்த்தை பல வருட உறவை கூட முடிவுக்கு கொண்டு செல்லலாம். கையெழுத்து, பண பரிமாற்றம், வாக்குறுதி போன்றவற்றில் கவனம் தேவை. சோ இந்த விஷயத்துல கவனமா. சிங்கம் கர்ஜிப்பதால் மட்டுமல்ல, சரியான நேரத்தில் அமைதியாக இருப்பதாலும் ராஜாவாகிறது. இந்த வாரம் நிதானமே உங்கள் வெற்றியை முடிவு செய்யும். சிங்கம் கர்ஜித்தாதான் சிங்கம்ங்கிறதெல்லாம் கிடையாது. அமைதியா இருந்தாலும் சிங்கம் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க.
ஆனா சில பேர் இதே நான் இன்னொரு விஷயமா சொல்றேன், சிங்கத்தை சீண்டி பார்ப்பார்கள். சிம்ம ராசியில இருப்பவர்கள் சீண்டி ஒருத்தன் அப்படியே இதா இருக்கு அப்படிங்கிறதுக்கோசரம் சீண்டி பார்க்க கூடாது, சரிங்களா? அது அவன் 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 கொஞ்சம் எழுந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் நீங்க இருக்க மாட்டீங்க. அதனால ஒருத்தர் அனாவசியமா சீண்டி பாக்குறது, அனாவசியமா தொல்லை கொடுத்து பாக்குறது, அனாவசியமா சில விஷயங்கள் பண்றது, அதுவும் சிம்ம ராசிக்காரர்கள் கிட்ட ரொம்ப வச்சுக்காதீங்க. அவங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நேரம் பார்த்து அடிப்பவர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். சோ எச்சரிக்கையுடன் அவங்க கிட்ட இருக்கணும். அவங்க பாக்குறதுக்கு சாதாரணமா இருக்கிற மாதிரி இருப்பாங்க, கரெக்டா இருப்பாங்க, எல்லாம் யானைக்கும் அடிசருக்குங்கிற மாதிரி சில பிரச்சனைகள் வரதான் வரும். அதுக்குன்னு அவங்கள ஏறி மிதிச்சுட்டு போகணும்னு நினைச்ச அந்த இடத்துல நீ தான் கஷ்டப்படணும். அதனால யார்கிட்ட எப்படி கவனமா இருக்கணுங்கிறது கவனமா இருங்க. சுபம். இதுவரையில் நாம் பார்த்தது பொதுவான ராசி பலன்கள், வார ராசி பலன் அடிப்படையில பொதுவான ராசி பலன்கள். இது சில பேருக்கு 100% அப்படியே பலிக்கும். நிறைய பேர் வெளிநாட்டிலையும் சரி உள்நாட்டிலையும் சரி போன் பண்ணி அவங்க என்ன பாக்குறாங்களோ அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து, சுவாமி இதை நீங்க சொன்னது நான் பார்த்தேன், எனக்கு நீங்க சொன்ன வாரம் நீங்க சொல்ற விஷயத்த நான் கேட்டு அதுபடி எனக்கு சில விஷயங்கள்லாம் கரெக்டா நடக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. நல்லது, வாழ்க வளமுடன், இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. அப்படிதான் அந்த கோட்பாடு தான், எல்லாருமே நன்னா இருக்கணும் அப்படிங்கிறது தான். அது வகையில நீங்க இது மட்டும் இல்ல, ஜாதகம் பார்க்கிறது, எண்கணிதம் பார்க்கிறது, ஒரு ராசி கற்கள் தெரிஞ்சுக்கிறது, ஒரு வாஸ்து தெரிஞ்சுக்கிறது, ஒரு பிரச்சனை பார்க்கிறது, அதே போல ஒரு திருமண பொருத்தம் பார்த்துக்கிறது, சோ உங்களுக்கு வீடு கிரக பிரவேசம், சோ ஏதாவது ஒண்ணு செய்யணும், ஏதாவது முக்கியமா சந்தேகங்கள் கேட்கணும், கோர்ட்டு கேஸ், எனக்கு ரொம்ப வாழ்க்கையே எனக்கு தடங்களா இருக்கு, எனக்கு பிரச்சனைகளா இருக்கு, என் பிரச்சனையை நான் யாருக்கிட்ட சொல்றதுன்னு தெரியாம நான் முழிச்சுட்டு இருக்கேன், எனக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த நேரத்துல உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது யார் தெரியுமா? மக்கள் ஜோதிடர் ராஜ்குமார் அண்ணா இருக்காங்க, சுவாமிஜி இருக்காங்க. அண்ணா கிட்ட நம்ம கேட்டா நம்ம பிரச்சனைகள் நமக்கு கண்டிப்பா நம்ம தீர்றதுக்கான ஒரு சொல்யூஷனும் அது எப்படி பண்ணணுங்கிறதையும் அண்ணா சொல்லுவாங்க. அதுல இருந்து நம்ம வாழ்க்கை கண்டிப்பா மாறும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்க மனசுல வந்துருச்சு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அது உண்மையே 100% அந்த இறைவன் நடத்தி கொடுப்பான். நான் காட்டுறது வழி, இறைவன் முடித்து கொடுக்கிறது இறைவனுடைய வேலை. நான் காட்டுறது வழிதான், ஆனா யார் முடிச்சு கொடுக்குறா? இறைவன் முடிச்சு கொடுக்குறான். அந்த இறைவன் அந்த வழி காட்டுறது தான் நானு. அதனால நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, அண்ணா எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு, அண்ணா நான் என்னென்ன பண்ணணும், சுவாமிஜி எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, குருஜி எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, நான் இந்த பிரச்சனைக்கே எனக்கு ஒரு விடுவு சொல்லுங்க, இந்த என் பிரச்சனையில இருந்து ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்து ஒரு டைம் பிக்ஸ் பண்ணி ஒரு ஜாதகம் பாருங்க, பார்த்து உங்களுடைய விஷயத்த நீங்க பூரணமா தெரிஞ்சுக்கோங்க. நான் இருக்கேன், நீங்க கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி சொல்றதுக்கே உங்களுக்கு ஒருத்தர் வேணும். நான் சொல்றேன், நான் இருக்கேன், உங்களுக்கு கவலைப்படாதீங்க. சுபம்.